إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலான் என்கின்ற மாதத்தில் முதலாவது பத்தை கடந்தவர்களாக, இரண்டாவது பத்தையும் கடந்தவர்களாக, இறுதி பத்து அதாவது ரமலான் என்கின்ற மாதத்தை கடக்க போகின்றோம் என்கின்ற அடிப்படையில் இறுதி பத்தை அடைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் பல்வேறு அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அதை முழுமையான முறையில் அங்கீகரித்து நமக்கு கூலிகள் அதன் மூலமாக கொடுத்து நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு இபாதத்துகளை சொல்லி தருகின்றது. உடல் உறுப்புகள் மூலமாக செய்யக்கூடிய வெளிப்படையான இபாதத்துகளும், அது மட்டுமல்லாமல் உள்ளம் மூலமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய பல்வேறு இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார், இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கின்ற அடிப்படையில் தன்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொண்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சீராக கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக முக்கியமான உள்ளம் சார்ந்த ஒரு இபாதத்தான ஹவுஃப் என்கின்ற உள்ளச்சம் என்கின்ற இபாதத்தை நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த வணக்கத்தை நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த வணக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்தோம் என்றால், இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாக, உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால், எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஷைத்தானுடைய வழிகள் வந்தாலும் அதில் தடம் புரளாமல் அமலுடைய விஷயத்திலும் தீனுடைய விஷயத்திலும் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கண்டு பயப்படுகின்றோம்.
இந்த இறைவன் மீது அச்சம் என்பது மிக மலிவாக மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கண்டு பயப்படக்கூடிய நாம், எத்தனையோ காரியங்களை கண்டு அச்சப்படக்கூடிய நாம் நோயை பார்த்து அச்சப்படுகின்றோம், ஒரு விபத்தை கண்டு அச்சப்படுகின்றோம், ஒரு பதட்டமான சூழ்நிலை என்றால் அச்சப்படுகின்றோம். இப்பேற்பட்ட உலக காரியங்களுக்கு அச்சப்படக்கூடிய நமது உள்ளம் அல்லாஹ் என்று சொன்னால், மார்க்கம் சொல்லிய விஷயங்கள் என்று சொன்னால், அந்த அச்சம் அந்த இடத்தில் குறைவாக காணப்படுவதை நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு கட்டத்தில் அழியக்கூடியதுதான். ஆனால் உலக காரியங்களுக்கு பயப்படக்கூடிய நாம் இறைவனின் மீது என்று வரும் பொழுதே அந்த அச்சம் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நோயை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சோமோ, உலக காரியங்கள் எதுவெல்லாம் நாம் பயப்படுகின்றோமோ, அந்தந்த விஷயங்களுக்கு எப்படி புரிந்து வைத்தோமோ, அது போன்று இறைவனை புரியாததின் காரணமாகத்தான் அப்பேற்பட்ட உள்ளச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆன் வசனங்களை ஓதப்பட்டால், எச்சரிக்கை செய்யப்பட்டால் கண்கள் எல்லாம் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக இருந்தார்கள் என்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் பயப்படக்கூடிய உள்ள அச்சமாக இருந்தது. காரணம் இறைவனை புரிந்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் தன்னை பற்றி, ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு. அந்த இறைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அவனை மாத்திரம் மட்டும்தான் வணங்க வேண்டும். அவன் அல் மலிக், மிகப்பெரிய ஒரு அரசனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசர்களாக இருந்தாலும் அவனுக்கு கீழதான், அவன்தான் மிகப்பெரிய ஒரு அரசன். அல் குத்தூஸ், பரிசுத்தமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அஸ்ஸலாம், அவன் சாந்தி அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல் முஃமின், அல் முஹைமின், பாதுகாக்கக்கூடியவனாகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாகவும் அபயம் அளிக்கக்கூடியவனாகவும், அல் அசீஸ் அல் ஜப்பார், மிகைக்கக்கூடியவனாகவும் அடக்கி ஆளக்கூடியவனாகவும், முத்தகப்பீர், பெருமைக்குரியவனாகவும் அவன்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், அப்பேற்பட்ட இறைவனை நீங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைவனுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த அஸ்மாக்கள் சிபாத்துகளை அதை நாம் புரிந்தோம் என்றால், சமீர், அவன் கேட்பவன், வெளிப்படையான விஷயம் மட்டுமல்ல, மறைமுகமாக இருந்து கொண்டு ஹராமான விஷயத்தை பேசினாலும் அவன் கேட்பான் என்கின்ற அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தால் அந்த உள்ளச்சம் வரும். பசீர், அல்லாஹ் பார்ப்பவன், அவன் வெளிப்படையான விஷயத்தில் மட்டுமல்ல, ஏன் ஒரு பாறைக்கு கீழ் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதல்ல என்கின்ற கல்வி என்கின்ற இல்மு நம்மிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உள்ளச்சம் நம்மிடத்தில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் சஹாபாக்கள் இறைவனை, அல்லாஹ்வை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த இறைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மிக சக்தி படைத்தவனாக, வல்லமை படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியாறுகளை விடவும் அவன் வல்லமை படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹு ஹுவ ரஸ்ஸாகுல் குவத்தில் மதீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளிக்கக்கூடியவனாகவும் மேலும் பலம் உள்ளவனாகவும் உறுதி உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தன்னை பற்றி, தன்னுடைய வல்லமை பற்றி, தன்னுடைய சக்தியை பற்றி சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரிகளே, சலஃபுகள் சொல்கிறார்கள், முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்தில் உள்ளச்சம் இருக்கின்றதோ அவருடைய உள்ளங்கள் எல்லாம் உழுக்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய உள்ளத்தில் உள்ளச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா எப்பேற்பட்ட மனோ இச்சையான செயல்களாக இருந்தாலும், ஒரு பாவமான செயல்களாக இருந்தாலும் அதை தடுக்கக்கூடியதாக அந்த உள்ளச்சம் இருக்கும். மேலும் இந்த உள்ளச்சம் என்பது, அல்லாஹ்வின் மீது அச்சம் என்பது தக்வாவை கொண்டு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எல்லா நன்மையான காரியங்களுக்கும் இந்த உள்ளச்சம் என்பது அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாருடைய உள்ளத்தில் இந்த உள்ளச்சம் குடியேறி விட்டதோ அவருடைய உள்ளத்தில், அவருடைய வாழ்க்கையில் பாவங்களை பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உண்மையான உள்ளச்சம் என்பது அவருடைய வாழ்க்கையில் பாவங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சலஃபுகள் இந்த உள்ளச்சத்தை பற்றி, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய இந்த பயத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க,
எத்தனை விஷயங்களை நாம் பாவமான காரியங்கள் சர்வசாதாரணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளட்சம் இருக்கிறேன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லது உள்ளட்சம் உடைய உண்டான பண்புகள் இருக்கிறேன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் மிக சர்வசாதாரணனுடைய வாழ்க்கையில் அரங்கேற்று கொண்டிருக்கின்றதே. எத்தனையோ பாவங்களான விஷயங்களை மிக சர்வசாதாரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் இமாம்கள் சொல்லும் பொழுது, சலப்புகள் சொல்லும் பொழுது, உண்மையான உள்ளட்சமுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்காது என்பதாக குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரிகளை, அது மட்டுமல்லாமல் இந்த உள்ளட்சத்தின் காரணமாக ஒருவர் அல்லாஹ்விற்காக அழுவார் என்றால், அந்த உள்ளட்சத்தின் காரணமாக கண்ணீர் சிந்துவார் என்றால், இந்த உலகத்துல பல விஷயத்துக்காக கண்ணீர் சிந்துவோம். பொருளாதார இழப்பின் காரணமாக நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது. நம்முடைய உறவினர்கள், நமக்கு மிகவும் பிரியமானவர்கள் உயிர் பெறுகின்ற தருணத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளை தாங்க முடியாத போது, கஷ்டங்களை தாங்க முடியாத போது அந்த நேரத்தில் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது. ஆனால் என்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு அல்லாஹ்விற்காக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றதா? இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி யாருடைய கண்கள் அவ்வாறு கண்ணீர் விடுகின்றதோ அந்த கண்கள் நரகம் தீண்டாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், நரகம் தீண்டாத அளவிற்கு அந்த கண் சிறப்புடையதாக இருக்கும் சொன்ன அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, அழுவதின் காரணமாகத்தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த உள்ளட்சம் என்பது, இறைவனை பயப்படுவது என்பது சிரமமான காரியங்கள், கஷ்டமான காரியங்கள், ஒரு சோதனைக்குள் சிக்கிக் கொண்டு சொன்ன அந்த உள்ளட்சத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு 3 சாரார்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் குகைக்குள் மாட்டிக்கொள்வார்கள். இறுதியாக அந்த குகையிலிருந்து வெளியேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு மனிதர்களால் காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. இறுதியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது போன்றதில் ஒரு நபர் சொல்வார், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை நான் செய்ய போனேன், என்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் நான் தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் விரும்பினேன். அதே போன்ற அந்த சூழ்நிலையும் அமைந்தது. அந்த பெண்ணிற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காக அவளை நான் பாவத்திற்கு அழைத்தேன். அதே போன்ற அந்த பெண்ணும் பாவத்திற்காக வந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் என் இடத்தில் சொன்னால், ஒரே ஒரு வார்த்தை இடத்தில் சொன்னால், அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே எந்த உள்ளம் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்ததோ, எந்த உடல் எந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டதோ, உடனடியாக அதை விட்டு ஒதுங்கியவனாக, விட்டு விரண்டோடு கூடியவனாக மாறினேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், இத்தகில்லா, இதோ நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த விபச்சாரம் என்கின்ற பாவத்தை விட்டு நான் ஒதுங்கியவனாக மாறிவிட்டேன். எனவே இந்த நல்ல அமலை நீ ஏற்றுக்கொண்டு என்னை காப்பாற்றுவாயாக என்பதாக அந்த இக்கட்டான நேரத்தில் இந்த மனிதன் பிரார்த்தனை செய்த மாத்திரத்திலேயே அந்த குகையுடைய வாசல் திறந்தது என்பதை பார்க்கின்றோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், ஒரு சோதனையான நேரம் என்று வந்து விட்டால், நம்முடைய வாழ்வில் இது போன்ற ஏதோ ஒரு நிகழ்வை அல்லது ஏதோ ஒரு தருணத்தை சுட்டிக்காட்டி, இறைவா உன்னை பயந்துதான் இந்த பாவத்தை விட்டேன், உன்னுடைய அச்சத்தின் காரணமாகத்தான் முழுக்க முழுக்க இந்த பாவத்தை விட்டு ஒதுங்கியவனாக இருந்தேன், அச்சம்தான் முதல் காரணம் என்பதாக சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மீது உண்டான அச்சம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மேலும் சஹாபாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் இப்படி குறிப்பிடுகின்றானே, சூரா முஃமினூன் 60வது வசனத்தில், வல்லதீன யுத்தூன், அந்த மனிதர்கள், அந்த முஃமின்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பார்கள். மா அத்தவ குலூபுஹும் வஜிலா, எது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், உள்ளங்கள் எல்லாம் பதவதைத்தவர்களாக, பயப்பட்டவர்களாக என்பதாக இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் பாவம் செய்திருப்பார்களா? ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அவருடைய உள்ளங்கள் எல்லாம் ஏன் நடுங்க வேண்டும்? அவர்கள் விபச்சாரம் செய்திருப்பார்களா? அல்லது மதுபானத்தை குடித்திருப்பார்களா? அல்லது திருடி இருப்பார்களா என்பதாக பாவம் சம்பந்தமாக குறித்து கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு என்ன, மாறாக தாங்கள் செய்த அமல்கள்,
தாங்கள் செய்த நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதாக உள்ளத்தால் பயந்தவர்களாக இது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்லாஹ் நாளை மறுமையில் திருப்பி நமக்கு கொடுத்து விட்டால் என்னுடைய நிலைமை என்னாகும் என்பதாக கை சேதமாக அடைந்து விடுவோமே என்பதாக சிந்தித்து வருத்தப்படக்கூடியவர்களாக அந்த முக்மீன்கள் இருப்பார்கள் என்பதாக முக்மீனுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அமல் செய்வது மட்டுமல்ல, நன்மைகளை செய்வது மட்டுமல்ல, நன்மைகளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அரங்கேற்றுவது மட்டுமல்ல, அலங்கரிப்பது மட்டுமல்ல, மாறாக ஒரு அமலை செய்து விட்டால், ஒரு நன்மையான காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விட்டால் உடனே அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா என்பதாக பயந்தவர்களாக இருப்பார்களாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்பதாக சிந்தித்து பயப்படக்கூடியவர்களாக ஒரு முக்மீனுடைய பண்பு இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை அமல்களை செய்கின்றோம், எவ்வளவு நன்மைகளை செய்கின்றோம். சில குறிப்பிட்ட அமல்களை செய்த மாத்திரத்திலேயே ஏதோ சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமல் செய்வதை போன்று இது போதும் என்பதாக நினைத்துக் கொண்டு அல்லது சில நேரங்களில் அந்த அமலை கொண்டு பெருமை அளிக்கக்கூடியவர்கள் கூட சமுதாயத்தில் பார்க்க முடியும் சொன்ன அந்த முக்மீனுடைய பண்பு என்பது உள்ளங்கள் எல்லாம் பதற வைத்தவர்களாக பாவம் செய்த பிறகல்ல, நன்மை செய்த பிறகும் கூட உள்ளச்சத்தால் பயப்படக்கூடியவர்களாக அந்த முக்மீன்கள் இருப்பார்கள் என்றார். முக்மீனுடைய பண்புகளில் உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றானே, அப்பேற்பட்ட பண்புடையவர்களாக நாம் இருக்கின்றோமா? எத்தனை அமல்களை செய்து கொண்டு இந்த அமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானா என்பதாக சிந்தித்திருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். மேலும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்னா, நற்செய்தி சொல்லப்பட்ட நீங்கள் சொர்க்கவாதிகள் தான், சொர்க்கத்திற்கு உரியவர்கள் தான் என்பதாக, அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு தனி சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. 3 நூற்றாண்டுகள் வாழ்ந்த அந்த மக்கள் என்பவர்கள் தனி சிறப்புடையவர்கள். அப்பேற்பட்ட வாழ்ந்த காலத்தில் இருந்தும் கூட அந்த காலத்தில் இதோ அபூபக்கர் அவர்களே நீங்கள் சொர்க்கவாதி, உமர் அவர்களே நீங்கள் சொர்க்கவாதி, அலி அவர்களே சொர்க்கவாதி, உஸ்மான் அவர்களே சொர்க்கவாதி, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், நீங்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்பதாக சுட்டி காட்டப்பட்ட அந்த நபி தோழர்கள் கூட தங்களுடைய வாழ்வில் மிகவும் உள்ளச்சத்தோடு நடந்தவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய சிறப்பு என்ன? அவர் ஒரு வழியில் நடந்தால் ஷைத்தான் வேறு வழி எடுத்து விரண்டு ஓடுவான். ஃபித்னாவுடைய அடைக்கக்கூடிய ஒரு கதவாக, சோதனை இஸ்லாத்திற்கு வரக்கூடிய குழப்பங்களில் அடைக்கக்கூடிய கதவாக இருக்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமா, எனக்கு பிறகு நபி கிடையாது, அப்படி ஒரு கால் நபி வந்தால் இது உமராகத்தான் இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உள்ளச்சத்தோடு எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் யோசிப்பாராம், நான் ஒருவேளை முனாஃபிக்காக இருப்பேனோ, நான் என்னிடத்தில் நிஃபாக் என்கின்ற தன்மை, இரட்டை முகம் என்கின்ற அந்த தன்மை இடத்தில் இருக்குமோ என்பதாக அவ்வப்போது கவலைப்பட்டு உள்ளச்சத்தோடு இருப்பாராம். சில நேரங்களில் அந்த உள்ளச்சத்துடைய தாக்கம் என்பது அவர் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விடுவான். அந்த அளவுக்கு உள்ளச்சத்தை படக்கூடியவராக இருப்பாராம். அவ்வப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அவர் போய் கேட்பாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சில நபர்களுடைய பெயர்களை கொடுத்திருந்தார்கள், பட்டியலை கொடுத்திருந்தார்கள். இவர்கள் முனாஃபிக் என்பதாக கொடுத்திருந்தார்கள். அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று அந்த பட்டியலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பெயர் ஏதாவது கொடுத்திருக்கிறார்களா, அந்த பட்டியல் என்னுடைய பெயர் ஏதாவது இருக்கின்றது என்பதை பார்த்து சொல்லுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வப்போது தன்னுடைய நஃப்ஸை விசாரித்துக் கொள்ளக்கூடியவராக, அவ்வப்போது தன்னுடைய உள்ளச்சம் என்பது நாம் செய்கின்ற அமல் என்பது ஒன்றுமே இல்லை என்பதாக ஒரு சிந்தனைக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அவர்களை மாற்றியது என்றால் இந்த உள்ளச்சம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நற்கர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படா என்பது தெரியாது. அல்லது சில குறிப்பிட்ட நாட்களில் செய்கின்றோம், சில நாட்களில் விட்டு விடுகின்றோம், முழுமையான இஹ்லாஸான முறையில் செய்கின்றோமா என்று தெரியாது. சில நேரங்களில் அதை பிறருக்கு எடுத்து சொல்லி நாம் வீணடித்து விடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்பது எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு டைரக்டா போகக்கூடிய நற்செய்தி சான்று சொல்லப்பட்ட நபர்களை போன்று அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர உள்ளச்சம் என்கின்ற இபாதத் நம்முடைய வாழ்க்கையில் அறவே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள், தன்னை குறித்து அந்த அளவுக்கு பயந்தார்களே. உடனே அவர் ஆதரவு
வைக்கல, இத்தனை போர்கள் நம்ம கலந்திருக்கிறோமே, ரசூலுல்லாஹோடு இருந்திருக்கின்றோமே, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நினைக்கவில்லை. அல்லாஹ் இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இத்தனை சிறப்புகள் சொன்னாங்களே, உங்களுடைய மாளிகை நான் சுருக்கத்துல பார்த்தேனே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன என்பதாக அவர்கள் உள்ளச்சத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அவ்வப்போது பயந்து பயந்து தன்னுடைய அமலை மெருகேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் சஹாபாக்களுடைய வரலாறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சோதனையான காலங்களில் வாழ்ந்தாலும் கூட அந்த சோதனைகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த சோதனையான காலத்தில் வாழ்ந்து விட்டோமே, அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் இருந்து விட்டோமே, இதன் மூலமாக கூட நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதாக உள்ளச்சத்தால் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்ன, இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வந்து சொல்றாரு, ஃபகுல்து நான் சொன்னேன், தூபா லக், ஈடேற்றம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நபி தோழரை பார்த்து சொல்றாங்க, ஈடேற்ற மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். சஹிப்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாயஅதஹு தஹ்த ஷஜரா, ஏனென்றால் நீங்கள் ரசூலுல்லாஹோடு தோழமை கொண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பைஅத் ரிதுவான் என்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் பைஅத் செய்த அந்த தருணத்தில் இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், நான் பொருந்திக் கொண்டேன் அந்த மக்களை பைஅத் செஞ்சார்களே அப்படி பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பதாக அந்த நபி தோழத்துல சொல்றாரு. உடனே கேட்ட மாத்திரத்திலே, ஆமா நான் இருந்திருக்கின்றேன், அவ்வளவு மிக சிறப்பான ஒரு நேரத்தில் இருந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டிருக்கின்றேன் என்பதாக பெருமை அடிக்கவில்லை, அதை நினைத்துக் கொண்டே தன்னை மெச்சிக் கொள்ளவில்லை. உடனடியாக அவர் என்ன சொன்னார் சொன்னா, என்னுடைய சகோதரனுடைய மகனே, இன்னக லா தத்ரி, நீ நினைப்பது போன்றல்ல, உனக்கு தெரியாது, மா அஹ்தத்னா பஅதஹு, இதோ நீ சொல்கின்றாயே அல்லாஹ்வுடைய தூதரோடு நீ தோழமை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்பதாக சொல்கின்றாயே, பைஅத் ரிதுவான் என்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்பதாக என்னை நீ சிறப்பாக கருதிருக்கின்றாயே, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய காலத்தில் எவ்வளவு பித்னாக்கள் நடந்தது, எவ்வளவு போர்கள் நடந்தது, எவ்வளவு குழப்பங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்டது, அந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சூழ்நிலையில் அதில் நானும் இருந்திருக்கின்றேனே, எனவே நான் பயப்படுகின்றேன் என்பதாக அந்த நபரிடத்தில் இந்த நபி தோழர் தன்னை நினைத்து உள்ளச்சத்தோடு வெளிவந்த வார்த்தையாக இருக்குது என்று சொன்னா, அன்று இஸ்லாமியவர்களை சிந்தித்து பாருங்கள், யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு சிறப்பான அமல்களும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில்லா சூழலை பார்க்கின்றோம். ரமலான் என்று வந்தால் ஆரம்ப நேரத்தில் மாத்திரம் அதிகமான அமல்களை செய்வர்களை பார்க்கலாம். ரமலான் இருக்கக்கூடிய திரைகளை தேய்வதை போன்று கூட்டங்கள் அப்படியே இல்லாமல் ஆகிவிடும். அல்லது ரமலானில் மாத்திரம் மட்டும்தான் சீசன் இபாதத், குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் இபாதத்து செய்யக்கூடிய பார்க்கின்றோம். எந்த ஒரு உள்ளட்சமோ நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த நபி தோழர்கள் எல்லாம் பயந்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, நாளை மறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், லப்பைக் இறைவா இதோ நான் வந்து விட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஆதம் அவர்களே உங்களுடைய கரத்தில் தான் எல்லா நன்மைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதோ நீங்கள் நரகவாதிகளை 1999 ஒவ்வொரு 1000 999 நபர்களை நீங்கள் வெளியேற்றுங்கள் என்பதாக குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் இந்த செய்திகளை கேட்கிறாங்க. பெரும் எண்ணிக்கையா இருக்கு. ஒவ்வொரு 1000 999 வெளியேற்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம இருக்க மாட்டோம், அது நமக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதாக இருக்கவில்லை. உடனே கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 1000 நபர் நரகத்தில் இருக்கின்றாரே அவர் யார் என்பதாக பயந்தவர்களாக பதட்டம் அடைந்தவர்களாக கேட்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த ஹதீஸில் எப்படி வரும், அதுக்கு உண்டான பதிலை பார்க்க முடியாது. ஆனால் சொல்வார்கள், ஒரு கால் அல்லாஹ் ரப்பல் அந்த மனிதரை நரகத்துல வச்சான்னு சொன்னா அவர்களுக்கு நிகராக 1000 யஜூஜ் மஅஜூஜை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்காமல் ஒருபோதும் விட மாட்டான்.
நீங்கள் சொர்க்கவாதிகளில் கால் பங்காக இருப்பீர்கள் என்று சொல்லிய மாத்திரத்திலேயே நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று கூறினோம். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தில் பாதியாக இருப்பீர்கள் என்பதாக கூறிய மாத்திரத்திலே அல்லாஹ் அக்பர் என்பதாக நாங்கள் கூறினோம் என்பதாக சொர்க்கத்திற்கு அவ்வப்போது அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி சொல்லப்படும் போதெல்லாம் அவர்கள் புகழ்ந்து தன்னுடைய உள்ளச்சத்தை குறைத்து விடுவர்களாக அல்ல, அவ்வப்போது தங்களை உள்ளச்சத்தால் மெருகூட்டி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இறுதியாக ஒரே ஒரு செய்தி, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான் சூரா ஹுஜராத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ முஃமின்களே, உங்களுடைய குரல்களை இந்த நபிக்கு மேலாக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். உங்களுடைய சப்தத்தை இந்த நபிக்கு மேலாக நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான். ஒரு கால் நீங்கள் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி விட்டால் உங்களுடைய நீங்கள் செய்த நற்கர்மங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனத்தை கேட்கின்றார்கள் அனைத்து சஹாபாக்களும். சாபித் இப்னு கைஸ் என்பவர், இவருடைய குரல் வளம் என்பது மிக தடிமனமாக பேசினாலே, நார்மலா பேசினாலே தன்னுடைய சப்தம் நபியை விட உயரக்கூடியதாக இருக்கும். இதை கேட்ட மாத்திரத்திலேயே நம்மளா இருந்த நினைப்போம், நம்ம இயல்பு தானங்க, நம்ம இயல்பான பேசுறோம் என்பதாக நினைத்து கடந்து விடுவோம். ஆனால் அந்த வசனம் தாக்கம் அவருடைய உள்ளத்தை குத்தியது, தாக்கம் அடைந்தது, தாக்கம் செலுத்தியது. அந்த அமல் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டால், ஒரு கால் அந்த வசனத்திற்கு உரியவராக நாம் மாறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னாகுவது என்பதாக அவர் மிகவும் கவலை அடைந்தவராக கவலைப்பட்டவர் அப்படியே வீட்டுல போய் உட்கார்ந்துடுறார். ஏன் ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்தால் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதன் மூலமாக என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டால் நான் என்ன ஆகுவது என்பதாக உள்ளச்சத்தின் தாக்கத்தின் காரணமாக வீட்டுல அப்படியே போய் உட்கார்ந்துடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் பார்க்கிறார்கள், சாபித் அவர்களை காணவில்லை. உடனே கேட்கிறார்கள், அங்கிருந்து ஒரு நபித்தோழர் எந்திரிக்கின்றார், சொல்கிறார், நான் அறிந்து வருகின்றேன் யார் ரசூல் என்பதாக சொல்லி அதே போன்ற வீட்டுக்கு செல்கின்றார். என்னானது சாபித் அவர்களே, உங்களுக்கு ஏன் நீங்கள் வரவில்லை என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கிவிட்டார். ஒரு கால் என்னுடைய சப்தத்தின் மூலமாக என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விட்டால் நான் என்ன செய்வது என்பதாக கூறிய மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து வர சொல்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சாபித் அவர்களே, லா பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, நீங்கள் நினைப்பது போன்றல்ல, நீங்கள் சொர்க்கவாதிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொர்க்கவாதி என்று சொல்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவருடைய அமல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பேற்பட்ட சொர்க்கவாதி என்ற அடிப்படையில் அதே போன்று யமாமா என்கின்ற போரில் கொல்லப்பட்டார்கள். இப்பேற்பட்ட தகுதி படைத்தவர்களாக இவ்வளவு அமல்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்தவர்களாக இருந்தும் கூட ஒரு வசனம் என்று வந்துவிட்டால் தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாதித்தவர்களாக, நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக இருந்தார்கள் என்றால் இதோ நீங்கள் புறம் பேசாதீர்கள், கோள்களும் புறங்களும் பேசி திருமணம் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்கின்ற வசனத்தை கேட்டாலும் இப்பேற்பட்ட நீங்கள் வீண்வரையும் செய்யாதீர்கள், வீணான விஷயத்தில் ஈடுபடாதீர்கள் என்கின்ற எத்தனையோ வசனங்கள் கேட்டாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு அசதியும் இல்லாமல், எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அடையாத ஒரு சூழ்நிலையாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தனக்கும் அந்த வசனத்திற்கும் முழுமையான சம்பந்தம் இல்லாவிட்டாலும் சம்பந்தப்படுத்தி உள்ளச்சத்தை ஏற்படுத்தி சஹாபாக்கள் பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் எத்தனை பாவங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வட்டியை வாங்காதீர்கள், உங்கள் வட்டியை ஹராமாக வைத்திருக்கின்றேன், வட்டி வாங்கினால் அது நீங்கள் அல்லாஹ்விற்கு போர் செய்வதற்கு சமம் என்கின்ற வசனத்தை கேட்டோம், நபிமொழியை கேட்டோம். மிக சர்வசாதாரணமாக உள்ளச்சமே இல்லாமல் சுற்றக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள், உங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இது ஹராம், இது ஜினா என்பதாக பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசம் செய்கின்றாரே, இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்களே, அதை எல்லாம் கேட்டும் கேட்காதவர்களாக ஒவ்வொரு உரையிலும் எந்திரித்து செல்லும் பொழுது அப்படியே விட்டவர்களாக செல்கிறார்களே, எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாமல் உள்ளட்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் அவ்வாறு அல்ல, சஹாபிய பெண்மணிகள் அவ்வாறு அல்ல. ஒரு
வசனத்தை கேட்டுவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்துடைய உபதேசத்தை கேட்டுவிட்டால் தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதவதைத்தவர்களாக நான் அதற்குரியவனாக இருப்பேனோ அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்த உழைப்பால் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக சொர்க்கத்திற்கு தாமதமாகி விடுவோம் என்கின்ற செய்தி அறிந்த மாத்திரத்திலேயே உடனடியாக பல ஒட்டகங்களை அப்படியே அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுத்தவர்களாக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக உள்ளச்சத்தோடு வாழ்ந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? ரமலான் என்கின்ற மாதம் வருகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் பயப்படுவதற்காகத்தான், தக்வா உடையவர்களுக்காகத்தான் இந்த மாதத்தை வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறியிருக்கும் கூட அந்த தக்வாவை அடைய வேண்டும், இறைவன் மீது அச்சம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி நாம் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக மாற வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அமலின் பக்கம் செல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்குன்னு சொன்ன அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர எத்தனையோ அன்பர்கள் சதக்காக்களை செய்கிறார்கள், நன்மைகளை செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனாலும் இரவு நேரத்திலும் கூட வீணாக பேசி கழிக்கக்கூடிய வாலிப சமூகத்தை பார்க்கின்றோம். கேரம்போர்டு விளையாடியே கழிக்கிறார்கள், அல்லது ஒரு சஹர் உணவை உண்பதற்கு தேடி செல்லக்கூடிய அந்த ஆர்வம் என்பது ஒரு கல்வி அடைவதற்குண்டான ஒரு கல்வி மஜ்லிஸில் அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை பார்க்க முடிவது கிடையாது. திலாவத்துல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், இதோ இந்த இமாமிடத்தில் சென்றால் என்னுடைய அமல்களை உறுதியாக்கி கொள்ள முடியும், குர்ஆனை நான் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஆர்வம் கிடையாது. இன்றைக்கு ரமலானை கண்டென்ட்டாக மாற்றி விட்டார்கள். இந்த ரமலானில் இந்த பள்ளிவாசல்ல போய் நோன்பு திறக்கிறோம், கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு எந்த பள்ளிவாயில் போவது என்பதாக அதை பார்த்து கழிக்கக்கூடியவர்களாகவும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாகவும் அப்பேற்பட்ட ஒரு சமூக சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல ரமலான் இதைத்தான் எதிர்பார்க்கின்றதா? ரமலான் இதன் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதுதான் இதைத்தானா? அல்லாஹ்வை அச்சப்படக்கூடியவர்களாக தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் ஒவ்வொரு ரமலான் நமக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், முஸ்லிம்களை புரிந்து கொள்ளாமல் வீணும் விளையாட்டாகவும் அல்லது ஷாப்பிங் மாலிலும் இப்படியே நேரத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். உள்ளச்சத்தை அடைவதற்குண்டான எந்த ஒரு நற்கர்மத்தையும் செய்யாத ஒரு சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இறைவன் மீது அச்சப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட ஒரு சிறந்த தக்வா உடையவர்களாக அல்லாஹ்வை அச்சப்படக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலான் என்கின்ற மாதத்தில் இன்னும் சில தினங்களில் நாம் இந்த ரமலான் என்கின்ற மாதத்தை கடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் பொறுத்தளவில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது, அவருடைய ஈமான் என்கின்ற அடிப்படையில். சிலர் இந்த மாதத்தை வியாபாரமான மாதமாக பார்க்கிறார்கள், அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் உணவுகளை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மாதமாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர இபாதத்தால், நன்மைகளால் இறைவனை நெருங்கக்கூடிய அமல்களை செய்து நல்ல இபாதத்தான சாலிஹான, மேலும் இறைவனிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். இந்த மூன்றாவது சாராராக நாம் இருக்க வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும், துணிகளை எடுக்க வேண்டும், உணவுகளை சாப்பிட வேண்டும், அதுவெல்லாம் இதர காரியங்கள் தான். அந்த காரணங்கள் இபாதத்தை பாதித்த விடாத அடிப்படையில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரபல்யமான ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வதற்காக அழைக்கிறாங்க.
அழைச்சிட்டு மெம்பர்ல ஏறும்போது ஒரு 3 முறை ஆமீன் என்று சொல்கிறார்கள். முதலாவது படிக்கட்டை ஏறும்பொழுது ஆமீன், இரண்டாவது முறை ஏறும்பொழுது ஆமீன், மூன்றாவது முறை ஏறும்பொழுது ஆமீன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லியவெல்லாம் ஏறுறாங்க. சஹாபாக்களுக்கு புதிதாக இருந்தது. இதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது இப்படி சொன்னதில்லையே என்கின்ற அந்த எண்ணோட்டத்தில் அப்படியே உபதேசத்தை கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை முடித்து மெம்பர்ல இருந்து கீழே இறங்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், வழக்கத்திற்கு மாற்றமான முறையில் இதுக்கு முன்னாடி நாங்க இப்படி கேட்டது கிடையாது, இதற்கு நீங்க ஆமீன் ஆமீன் சொன்னீங்களே அதுக்குண்டான காரணம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரணங்களை சொன்னார்கள். எனக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார். அவர் சொன்னாரு, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, இந்த புனிதமிக்க ரமலானின் என்ற மாதத்தை அடைந்த பிறகும் கூட அவர்கள் பாவத்தை கழுகவில்லையோ, பாவ மன்னிப்பை அடையவில்லையோ, அப்பேற்பட்ட ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் நாசம் அடையட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்பதாக என்னிடத்தில் சொல்லப்பட்டது. உடனே நான் ஆமீன் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் என்பதாக கூறினேன் என்பதாக கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தௌபா நாம் செய்கின்றோமா? பாவ மன்னிப்பை நாம் கேட்கின்றோமா? பொருளாதாரத்தை கேட்கின்றோம், கேட்கக்கூடாதுன்னு சொல்லல. உலக வசதிகளை வேண்டும் என்று கேட்கின்றோம், கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் தௌபா, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பள்ளியில் இருந்து வெளியே சென்றால், கண்களை திறந்தால், என்னுடைய கண்களை இறுதியாக மூடும் பொழுது அல்லது இரவில் தூங்க செல்லும் பொழுது எந்த ஒரு பாவமான காரியத்தையும் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது பேசுவதற்கு பிற இடத்தில் சென்றால் என்னுடைய பேச்சு முழுமையாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி அடிப்படையில் ஹலாலான பேச்சுத்தான் என்று சொல்ல முடியுமா? வியாபாரத்தில் போய் பேசுகின்றோம், புறம் பேசுகின்றோம், அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர இப்படி பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. எவ்வளவு உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும், எவ்வளவு தௌபாவோடு இருக்க வேண்டும். அந்த தௌபா யார் அடையவில்லையோ, அந்த பாவ மன்னிப்பு யார் கேட்கவில்லையோ, பாவ மன்னிப்புடைய நிபந்தனை சொல்வார்கள். ஒருத்தர் பாவம் செய்யறாருன்னு சொன்னா அந்த பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது இஹ்லாசோடு, உள தூய்மையோடு, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் அவரு அந்த பாவ மன்னிப்பு கேட்டதான் தௌபாவா மாறும். மாற இன்னைக்கு எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு பாவத்தை செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா, மற்றொரு பாவத்தை செய்வதற்கு ஒரு துணை சாதனமாக வைத்திருக்கிறார்கள். அப்படியாக புரிஞ்சிருக்கிறார்கள். அப்படி அல்ல. ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மனித அடிப்படையில் அவர் நான் செய்யவே கூடாது நினைச்சு மீண்டும் செஞ்சு விட்டால் அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் இதையே நோக்கமாக வைத்துக் கொண்டு ரமதான்ல காலையில ஒரு முஸ்லீமாக இருப்பார்கள், மாலையில் ஆகிவிட்டால் எந்தெந்த ஹராமான பாவங்கள் தடை செய்யப்பட்டதோ அவைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் நம்ம இடத்துல சொல்றது தௌபான்னு சொன்னா குறிப்பாக இந்த இறுதி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ தான் மன்னிக்க கூடியவன். துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பை விரும்புகின்றான், இறைவன் மன்னிப்பை விரும்புகின்றான். ஒரு அடியான் தன் இடத்தில் திரும்பி வந்து விட்டால், அந்த பாலைவனத்துல சமூகத்தை நம்ம கேட்டிருப்போம், எப்படி காணாமல் போன ஒட்டகம் திரும்பி வந்தால் அந்த அடியான் மகிழ்ச்சி அடைவானோ அதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான். துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா என்னை நீ மன்னித்து விடு, எத்தனை பாவங்கள் நான் செய்திருக்கின்றேன் என்பதாக இரவு தொழுகையில் அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் நாம் இருந்து கொண்டு வெளியில் நின்று பேசுவதை விட, வெளியில் நின்று கொண்டு நேரத்தை கழிப்பதை விட இதோ இறைவனிடத்தில் ஓடி வந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெளியில் பேசக்கூடிய நபர் ஒரு கட்டத்துல வருவாரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாளை மறுமையில் நமக்கு வந்து சிபாரிசு செய்ய மாட்டாரு, நமக்கு நாளை மறுமையில வந்து நன்மைக்கு உதவி செய்ய மாட்டாரு, பேச வேண்டும் சொல்லு. ஆனால் தௌபாவை மறந்தவர்களாக, நன்மைகளை மறந்தவர்களாக இப்படியான சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் விளக்கியவர்களாக. இரண்டாவது சொன்னாங்க, என் மீது ஸலவாத்து சொல்லாதவர்கள் மீது அவர்கள் நாசம் அடையட்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது அவர்கள் சொன்னார்கள், யார் வயோதிக தாய் தந்தையரை அடைந்து அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, தாய் தந்தையர்னு சொன்ன ஒரு லைஃப் கட்ட வரையும் தான், நம்ம வளர்ற வரையும் அவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டத்துல உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு பணம் என்றால் என்னன்னு தெரிந்து விட்ட மாத்திரத்திலேயே அவங்கள்ட்ட அதட்டி பேசுவது, அவர்களை திட்டுவது, அவருடைய பார்வை அவர்கள் மீது ஒரு மட்டமான ஒரு பார்வையாக வைத்து அவருடைய பேச்சிற்கு ஒரு மதிப்பளிக்காமல் இருப்பது, இப்படி இஸ்லாம் சொல்லல.
இப்படி இஸ்லாம் சொல்ல, அப்படி தாய் தந்தரை பெற்றும் அவர்கள் சொர்க்கத்தை அடையாதவர்களாக இருந்தார்கள் சொன்னார். அந்த சொர்க்கத்திற்கு முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் கண்ணியமாக பேசுவது, அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக, அவருடைய அன்பை பெறுவதன் மூலமாக, பொருத்தத்தை பெறுவதன் மூலமாக சொர்க்கத்தை அடையவில்லை என்றால் அவர்கள் நாசம் அடையட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயங்கள் சொன்னார்கள் என்றால், இந்த ரமலான் என்கின்ற மாதத்தில் நமக்கு மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அந்த தௌபா செய்து இறைவனிடத்தில் உள்ளச்சத்தோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த உள்ளச்சம் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உள்ளச்சம் ஒருவருக்கு வந்து விட்டால் தான் என்பவன் பெருமையானவனாக நினைக்க மாட்டான், தான் எல்லாவற்றிற்கும் மேலான என்பதாக நினைக்க மாட்டான். பணிவு வந்துவிடும், அந்த வார்த்தையில் பணிவு வந்துவிடும், எல்லாவற்றிலும் பணிவு வந்துவிடும். இறைவன் தான் முத்தகப்பீர், அவன் தான் பெருமைக்குரியவன் என்ற சிந்தனை வந்து ஒவ்வொரு விஷயம் யோசித்து யோசித்து மார்க்கத்திற்கு உட்பட்ட அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையில் செலுத்தக்கூடியவராக இருப்பார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் ஓ என்று வந்துவிட்டால் மல முகர்ச்சியோடு, முகத்தின் மலர்ச்சியோடு களங்களில் குதித்து உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார்கள். பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், உயிரை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் சொன்ன இறைவன் மீது அச்சம் வைத்தவர்களாக, அந்த சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக சென்றார்கள் என்பதை அடிப்படை அம்சம். அல்லாஹ் மீது பயம் வைக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக, நல்ல முஃமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த 2வது ஜும்ஆ நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.